நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் பற்றி தான் நேற்று விரிவாக பேசியிருந்தோம். இன்னைக்கு விரிவாக்கம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கும் விரிவாக பேசுவோமா? ஸோ அமைச்சரவை இன்றைக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அமைச்சரவை 23 பேர் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் துறைகளும் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருச்சு. எல்லா அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இலாக்கா மாற்றி அமைக்கப்பட்டது யாருன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நிதித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் வருவாய்த்துறைக்கு மாற்றிட்டு நிதித்துறை அமைச்சராக மரிய வில்சன் ராதாகிருஷ்ணன் நகர தொகுதியில போட்டிட்டு மரிய வில்சன் அவர் போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றார் இல்லையா, அவர் நிதித்துறை அமைச்சரா ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை தவிர்த்து மற்ற துறைகள் எல்லா அமைச்சர்களுக்கும் துறைகள் இலாக்காலாம் ஒதுக்கப்பட்டுருச்சு. ஸோ நீங்கள் இதில் என்ன விஷயங்கள் கவனிச்சிங்க? எல்லாருமே பெருசாக பேசிகிட்டு இருக்கிறது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு 7 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது காலையில இருந்து. ஆமாம், அது ஆக்சுவலாக ரெப்ரசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, சரியான எண்ணிக்கையில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நிறைய ட்விட்டர்லேயும் பாராட்டுகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் இருந்தது 4 பேர் வரைக்கும் திமுக கடந்த முறை. இந்த முறை அதோடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயமாக பொதுவெளியில பார்க்கப்படுது. இன்னொன்று விமர்சனமாகவும் சில இடங்கள்ல பொதுவாக என்ன ட்விட்டரில் பாராட்டி சில எழுதிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பிராமணர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரெப்ரசன்டேஷனாக நீங்கள் தலித்து அவர்களுக்கு இவ்வளோ கொடுத்தது ஓகே, எண்ணிக்கை இதில் பார்த்தோம் அப்படின்னா இது பிராமணர்களுக்கு அதிகம் தானே அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி துறை இலாக்காக்கள் சிலது மாற்றப்பட்டிருக்கு. கூட்டணியில் இந்த முறை 2 அமைச்சர்கள் காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் கிட்டத்தட்ட 59 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இருக்குது. காங்கிரஸ் திரும்பவும் அமைச்சரவையில், காங்கிரஸே இதெல்லாம் கனவுல நினச்சி பார்த்துருக்காது, அது நடந்திருக்கு. நான் சென்னையில் சில பகுதிகள் பார்த்தேன். ஒருத்தருக்கு வாழ்த்தி போஸ்டர்ஸ்லாம் நிறைய இருந்தது. யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி. அதே மாதிரி அவரு இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். நமக்கு வாழ்த்து சொல்லி இலக்காதாங்க வச்சுட்டு பயணிச்சாரு. அதான் இது 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. இது திமுக கூட்டிலேருந்து வெளில வந்துட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க தரப்புல விமர்சனம் பண்ணாலும் ஒரு பார்ட்டியா அந்த இடத்த தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அமைச்சரவை விரிவாக்கத்தை பத்தி இப்படி? ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது. ஒன்று பட்டியலின சமூக மக்களுக்கு 7 அமைச்சரவை ஒதுக்கப்பட்டது. அமைச்சரவையில் 7 இடங்கள் ஒதுக்கப்பட்டது 1. அப்புறம் பார்ப்பனர்களுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டது 2. அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது 3. கூட்டணி கட்சிகளில் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு 4. ஸோ இப்படி நம்ம பிரித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறனால, ஸோ பட்டியலின மக்களுக்கு 7 பேர் கொடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4 தான் அதிகபட்சமாக இருந்தது. அது இப்போ 7ன்னு ஆக்கியிருக்கிறது என்ன நம்ம உணர்த்தது அப்படின்னா, நம்ம 2 விஷயமா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மக்கள் இவங்க இந்த அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அடுத்தடுத்து நம்ம விமர்சனம் என்ன வைக்க போகிறோம். அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம மக்கள் சொல்கிறேன். நான் அவர் பாராட்டுவது விமர்சனம் செயல்பாடுகள் அடிப்படையில் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களுக்குள்ள இப்போ ஏர்லியாக போக வேணாம் அப்படின்றது ஒன்று. ஆனால் இது என்ன மாற்றத்தை இப்போ உண்டாக்கியிருக்கா அப்படின்னா, இப்போ இது ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுச்சு. இப்போ தாவேகா ஆட்சிக்கு அடுத்து வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே கூட இந்த பிரதிநிதித்துவத்தை அவங்க மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ ஒருவேளை அடுத்த ஆட்சிக்கு வரவங்க இந்த எண்ணிக்கையிலேருந்து, அதாவது இந்த பிரதிநிதித்துவத்திலேருந்து குறைச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அது பெரிய பேசுபொருளாகவும் விவாதத்துக்கு உட்படும். ஸோ அந்த விஷயத்தில் அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்ததுன்றது ஒன்று. அதுக்கப்புறம் முக்கிய துறைகளும் நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்கு. பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் ஒதுக்கியிருக்கிறாங்க. கடந்த முறை கோவி செழியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சில விஷயங்கள் பொன்முடி அது கேஸ்ல இந்த இஷ்யூ ஆனதுக்கு அவர் வேற நிறைய கான்ட்ரவர்சில இருந்துச்சு. அவரை போயிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ அவர் வந்தாங்க. ஸோ இது ஒன்று. கூட்டணி ஆட்சிலையும் இதே விஷயம் தான் நம்ம முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்மை ஆண்டுகள்ல இந்த கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஸோ அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவுமே இப்போ ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் ஆயிடுச்சு. அடுத்து எந்த ஆட்சி வந்தாலுமே கூட்டணி வேணும் அப்படின்றது கேட்பாங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் இந்த 5 ஆண்டுகள்ல ஆட்சியில எந்த சிக்கலும் வராம இருக்கும் பட்சத்தில், கூட்டணி கட்சிகளுக்கு நடுவுல எந்த சிக்கல் அமைச்சரவையில இடம்பெற்றதன் காரணமாக ஏதாவது சிக்கல் ஏற்படாத இருக்கிற பட்சத்துல அந்த விஷயங்கள் அடுத்து தொடரும்ன்றது இருக்கு. ஸோ இது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு புது அனுபவமா இருக்கும். ஸோ இது எப்படி அணுகணும் அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி
புதுசா தான் இருக்கும், புது அனுபவமா இருக்கும். ஸோ அது போக போக எப்படி ஜெனரேஷன் அரசியல் கட்சிகளுக்குமே சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சர் ஜெனரேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்றாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. அது செயல்பாடுகள் அடுத்தடுத்து தான் வடிவம் பெறதா அடுத்தடுத்து இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு அப்படின்றது. ஸோ இன்னொன்று வந்து பிராமணர்கள் இருவருக்கு வந்து அமைச்சரவை இடம் கொடுத்துருக்காங்கன்றது, அது நீங்க சொன்ன மாதிரி அதுவுமே வந்து ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது. அதுல 2 விமர்சனம் இருக்கு. அவங்கள இப்ப நீங்க பிரதிநிதித்துவம்னா அவங்களுடைய எண்ணிக்கை தகுந்தாப்புல இந்த பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படின்றது கேள்வியை வைக்கிறாங்க. ஏன்னா போட்டிட்டு இருவருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு விமர்சனமா இருக்கு. ஒருவேளை இப்ப இந்த 2 பேரை தவிர்த்து இன்னும் கூடுதல் எண்ணிக்கையில போட்டி இருந்தா அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு விமர்சனம் இருக்கு. ஸோ இது வந்து இந்த விமர்சனம் வந்து தாவேகா தரப்புல இருந்து எப்படி எதிர்கொள்வாங்கன்றது தெரியாது. அதை விட முக்கியமான விமர்சனம் அவங்க என்ன எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னா அறநிலையத்துறையை ஒதுக்குனதான் வந்து. ஏன்னா அறநிலையத்துறை வந்து இருக்கவே கூடாது அப்படின்றது ஒரு தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு பாஜக தரப்புல இருந்து பாஜக ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு இதா பிரச்சனையா போய்கிட்டே இருக்கிற நேரத்துல பிராமணர்களுக்கு இந்த துறையை ஒதுக்குறது வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு இந்த விமர்சனம் வந்து கூறாகுமா இல்லை மழுங்கடிக்கப்படுமா அப்படின்றது அறநிலையத்துறை எப்படி செயல்பட போகுது இவருடைய செயல்பாட்டின் கீழே அப்படின்றத பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கு. 2 செட் ஆஃப் இமேஜஸ் வந்து இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அறநிலையத்துறை வந்து இவருக்கு ஒதுக்குனதுக்கு அப்புறமா நிறைய பிராமணர்கள் சுற்றி இவர் நின்று இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படமும் வைரல் ஆயிட்டு இருக்கு. பெரியார் சிலைக்கு முன்பு இவர் நின்று புகைப்படம் எடுத்ததும் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவர் என்ன வேணா போறாருன்றது இவர் செயல்பாட்டுல இருந்து நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ 7 பேர் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க தலித் சமூகத்திலிருந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. விசிகா வந்தால் அது 8 இன்னொருத்தர் வராங்க அப்படின்னா அது 8 ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றம். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற இதுக்கப்புறம் ஏதாவது கட்சிகள் வராங்க அப்படின்னா இந்த கவுண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மேண்டேட்டரியான விஷயமா மாறும். இஃப் இன்கேஸ் அவங்க அதை செய்யலை அப்படின்னா அது அவங்களுக்கு விமர்சனமாகவும் திரும்ப வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தலித் சமூகத்திலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதற்காக மட்டுமே கொண்டாடப்படக்கூடாது. அவங்களுடைய செயல்பாடுகளும் மதிப்பீடு செய்யப்படணும். அது வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொன்னால் அதுக்கான வாழ்த்துக்களும் சேர்த்து தெரிவிச்சுக்கலாம். இன்னொன்று, பிராமண சமூகத்திலேருந்து வந்த 2 பேர், அவங்க 2 பேர் பிராமண சமூகத்திலேருந்து வந்தாங்கங்கிறக்காக மட்டுமே விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடாது. அதே சமயம் அவங்களுடைய செயல்பாடுகளும் அதோட மதிப்பீடும் சேர்ந்தது தான் அந்த அவங்களுடைய அடையாளம் மிக முக்கியமானதாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுடைய செயல்பாடுகள் அதை விட முக்கியமானது அப்படின்னு அது புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ கூட்டணி ஆட்சியும் நம்ம பேசிட்டு தான் இருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக 2 அமைச்சர்கள் வந்து பதவியேற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டுருச்சு. இப்போ அடுத்து 2 கட்சிகளுக்கு வந்து திரும்பவும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய போகிறதா தகவல் இருக்கு. நாளைக்கு வந்து அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க போகிறதாகவும் தகவல் இருக்கு. 2 அமைச்சர்கள் யார் அப்படின்னா ஐஎம்எல் சார்பா வந்து இன்னைக்கு அவங்க அபிஷியலா சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல. ஆனா வந்து கிடைத்த தகவல் படி வன்னி அரசு அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் பேசணும் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் பதவி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா சொன்ன மாதிரி எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ கூட்டணி ஆட்சின்றது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு புதுசா இருக்கும், அரசியல் கட்சிகளுக்கு புதுசா இருக்கும். அது ஒரு பெஞ்ச் மார்க்கா செய்யப்பட்டுச்சுனால இந்த நடைமுறை வந்து இந்த மரபு தான் வந்து இனி அடுத்தடுத்து தொடரும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி முறை என்னென்ன சிக்கல் இருக்கு, என்ன இருக்கு எல்லாமே அடுத்த கேள்வி. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இடதுசாரி கட்சிகள் மட்டும் அமைச்சரவைக்குள்ள வரலன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? முதல்ல இப்போ வந்திருக்கிறது அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முடிவு நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆனா இப்ப கூட்டணி அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கிறனால என்ன சிக்கல் வரும் அப்படின்னா விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவு எடுத்தாலும் அதனாலதான் அதுக்கான பொறுப்பையும் வந்து இவர்கள் சுமக்க வேண்டியிருக்கும். ஆதரவு அப்படின்னா ஏன்னா இப்போ இடதுசாரிகள் வந்து உள்ளுக்குள்ள அமைச்சரவைக்குள்ள வரல அப்படிங்கும் போது சிலருக்கு வெளியில பார்க்கும்போது தோணும், ஏன் இவங்களும் வந்திருக்கலாம்ல உள்ளுக்குள்ள அப்படின்னு. அவங்க தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இப்போ ஏன்னா கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல நமக்கு தெரியும் வந்து கூட்டணி ஆட்சியில இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னா, அரசுல இப்போ அமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்னா அரசுல ஒரு அங்கம். அப்போ எல்லாருக்குமான, அதாவது இந்த அரசு வந்து செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுக்கும் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கும் சேர்ந்தது இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்திருக்கக்கூடிய புது அரசுல அப்படிப்பட்ட சூழல்ல பங்கு பெறுவது சரியா இருக்காது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதாக செய்திகள் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இப்போ இவ்வளவு கட்சி அகாமடேட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி ஆட்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வருது. அதுவும் ஆரம்பிச்சு 3 வருஷத்துல ஒரு கட்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இவ்வளவு பேருக்கு அமைச்சரவைக்குள்ள இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் வந்து இப்போ இவங்க திமுக கூட்டணியில தான் வந்திருக்காங்க, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நிலைப்பாடுகள் தான் அவங்க திரும்பவும் வந்து தொடருவாங்க. ஸோ அந்த நிலைப்பாடுல இருந்து இவங்க எதுவும் மாறிக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு உறுதியா தெரியுது. எப்படி அப்படின்னா அதுதான் வர
இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்க வந்து இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பிஎம் ஸ்ரீ திட்டம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுல கையெழுத்து போடணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் வரும். விசிகா தரப்புல இருந்தும் ஐயுஎம்எல் தரப்புல இருந்தும். காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம இப்போதைக்கு வச்சுப்போம், அது வந்து ஷுவரா தெரியல. பட் இந்த 2 கட்சிகள்ட்ட இருந்தும் ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னா அவரால் வந்து அதை சுதந்திரமா செயல்படணும். அப்போ வந்து அவர் திரும்பியும் கலந்து ஆலோசிக்கணும், அப்புறம் அமைச்சரவை கூட்டணும். அமைச்சரவையில் இல்ல அது அமைச்சரவை முடிவு பண்ணி தானே பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன், அமைச்சரவையில ஜென்ரலா தனித்த அமைச்சரவை கூட்டம்ன்றது வேற. இப்ப நீங்க கூட்டணி ஆட்சியா அமைச்சரவை அமைச்சுக்கிறாங்கன்றப்போ அந்த அமைச்சரவை எடுக்கணும். இதே பிரச்சனை வந்து இப்ப நான் பிஎம் ஸ்ரீ ஏன் கொண்டு வந்தேன்னா கேரளால பிரச்சனை வந்தது. கேரளால பினராயி விஜயன் அவர்கள் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கையெழுத்து போடலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் பொழுது அவங்க கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் சிலர் வந்து இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் வந்தாங்க. அவங்க வந்து வெளில வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா பிரச்சனை வந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் வந்து இங்கேயும் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லா முடிவுகளும் வந்து தாவேக்காக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில மட்டுமே வந்து அவங்களால ஒரு முடிவு எடுத்துட முடியாது. கலந்து ஆலோசிக்கணும். இந்த கட்சியினோட கொள்கை என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து செயல்படணும். அந்த ஒன் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஒன் லைன் எல்லாரும் ஒத்து போறக்கூடிய விஷயங்கள்ல சிக்கல் இருக்காது. இல்லை அப்படின்னா அது ஒரு டு அண்ட் ஃப்ரோ கான்வர்சேஷன் அது கண்டிப்பாக போக தான் செய்யும். இப்போ கூட்டணி கட்சிகளான ஐயுஎம்எலும் விடுதலை சிறுத்தைகளும் இங்கே அமைச்சரவையில் வராங்க அப்படின்னா திமுக வந்து தனித்து விடப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது வந்து அதன் மூலமா வந்து திமுக தரப்பு நிறைய எதிர்வினைகள் வருதா, இல்லை எதனால எதிர்வினைகள் வருது, இப்போ திமுக தனித்து விடப்படுதுன்னு நீங்க நம்புறீங்களா இல்லையா? திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. அதோட கூட்டணி கட்சிகள் சிலது இருக்கிறாங்க, எல்லாம் அவங்க கட்சி அவங்க சின்னத்துல போட்டிட்டவங்க. மற்றபடி வந்து வேற யாரும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இது போக இடதுசாரிகளும் வந்து என்ன நிலைப்பாடு இருப்பாங்கன்றது தெரியல. அவங்களுடைய டோன்லயுமே வந்து சீரிய அளவில் மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் அடுத்த நாளில் தான் இன்னும் இல்லை அவங்க என்னோட கெஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து அவங்க அமைச்சரவையில் இடம்பெறலை அப்படிங்கிறக்காக அவங்க இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுறது அப்படிங்கிற இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சொன்ன காரணம் கவர்னர் ஆட்சி வந்து ஆட்சியை கவிழ்க்கிற நிலைக்கு போவாங்கன்னு சொல்லல. இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இணைந்து பயணிப்பாங்களா 5 ஆண்டுகளும், அதுதான். இல்லை அது வந்து நம்ம ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லிட முடியாது. டென்டேட்டிவாக மக்கள் பிரச்சனைகளில் நாங்கள் சேர்ந்து நிற்போம், பாஜகவுக்கு எதிரான பிரச்சனைகளை சேர்ந்து நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து திமுக எந்தளவு இவங்களை அகாமடேட் பண்ணிக்குது, இவங்க எந்தளவு திமுகவோட அசோசியேட் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும். ஆனால் விசிகா ஐயுஎம்எல் இந்த மாதிரியான கட்சிகள் திரும்ப இப்போ கூட்டணியை முடிச்சுட்டு வந்ததா இது வரைக்கும் சொன்ன மாதிரி நான் செய்திகள் பார்க்கல. முடிச்சுட்டு வந்ததா சொல்லலாம். ஆனால் அதோட அர்த்தம் அதுவாக தானே. இதுக்கப்புறம் அமைச்சரவை இடம்பெற்ற பிறகும் நாங்கள் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அது வந்து சரியாக இருக்காது. அது பொருத்தமாக சும்மா ஊருக்கு ஒரு காரணம் சொல்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்பட போகிறாங்கன்றது வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். அதனால் வந்து அவங்க இப்போ வரைக்கும் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நேஷனல் லெவலில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலைன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து திமுகவுக்கும் இருக்குது. அதனால் அதையும் யோசிச்சு தான் நாங்கள் முடிவு எடுக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 39 எம்பிஸ் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த நேரத்தில் கொலாப்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களும் விரும்பலை. அதனால் வந்து திமுகவோடு இப்போ இருக்கிற ரேம்பவை மெயின்டைன் பண்ணுவாங்க. மேபி மக்களவை தேர்தலுக்கு முன்பு, அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கு முன்பு அதுக்கு ஏதாவது விடை கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் இன்னும் பேசாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மீண்டும் வந்து வந்தே மாதரம் பாடல் தான் வந்து முதல்ல ஒழிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு பதவியேற்பு விழாக. அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா ஒழிக்கப்பட்டுச்சு. கடந்த முறை வந்து விளக்கம் சொல்லியிருந்தாங்க, அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் இது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இதான் நடைமுறைங்கிற ஒரு சமிக்கை வந்துருச்சு. ஸோ அது வந்து பழகிக்கங்க இனிமேல். வந்து நாங்கள் சிபிஐஎம் சண்முகம் அவர்கள் சொல்கிறப்போ முதலமைச்சராக விஜய் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம். நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட சம்மந்தமாக பேசினோம். அவர் வந்து மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கிறாராமா. ஸோ மத்திய அரசோட உத்தரவை கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கிறாருன்றனால தான் வந்து இந்த நடைமுறை வந்து இந்த மரபு பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு முதலமைச்சர் தரப்புல வந்து சொன்னதாகவும் சொன்னாங்க. அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாரு, இல்லை நாங்கள் இந்த முறை ஆளுநர்கிட்ட போய் ரிக்வஸ்ட்லாம் வச்சோம் அப்படின்லாம் சொன்னார். கடந்த முறை அவர் எந்த டோன்ல சொன்னாருன்றது ரீவைண்ட் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஷெட்யூல்லே நாங்கள் திருத்திலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இது என்ன, இதுலேருந்து என்ன சிக்கல் வரும்னு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுநர் நிகழ்ச்சியில மத்திய அரசு என்ன உத்தரவு போடுதோ அந்த உத்தரவை தான் அவர் பின்பற்றுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆளுநர் அப்படியே சொன்னோன்னே சரி இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம் மாட்டார். ஸோ அதனால ஆளுநர் அப்படிதான் பண்ணுவார். அதை மீறி நம்ம எப்படி எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்றது ஒண்ணு. இது ஏன் இந்த இடத்துல பேசுறோம் அப்படின்னா, இப்ப அடுத்தடுத்து மத்திய அரசுல இருந்து ஏதாவது சுற்றறிக்கைகள் வருது, ஏதாவது உத்தரவுகள் வருதுன்னா, இல்லை இது வந்து மத்திய அரசோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் இதே மாதிரியான ஒரு செயல்பாடுல இல்லாம இருக்கணும் அப்படின்றதா வந்து ஒரு எல்லாருக்கும் கூடிய ஒரு விஷனாவே இருக்கு. ஸோ அதுல இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம வந்து இதன் அடிப்படையில் நம்ம அந்த பார்வையை நம்ம வைக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. அடுத்து சட்டப்பேரவை கூட்டம், இதுல அந்த பிரஸ் மீட் முடிஞ்சோன்னா சண்முகம் அவர்களும் சொன்னார், சட்டப்பேரவையில் இதே
இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு ப்ரெஸ் கேட்கும்போது அது அப்போ நடக்கும்போது என்னன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போனார். அதனால் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதே மாதிரியான விஷயங்கள் தான் ஃபாலோ ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு விடை கிடைக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கவர்னர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இதுதான் நடைமுறை, இதில் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்னலை தாவேக அரசு வந்து இன்னைக்கு கன்வே பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வந்து நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அமைச்சரவை விரிவாக்கம் பற்றியும் பேசியிருக்கிறோம், அப்புறம் இந்த சர்ச்சைகள் பற்றியும் பேசியிருக்கோம், திமுக தனித்து விடப்படுகிறதா அப்படின்றதும் பேசியிருக்கிறோம். ஸோ இது அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்களை உண்டாக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். மீண்டும் நம்ம விரிவாக பேசலாம். நன்றி.